சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சமையல் ஷோ ஒன்று அதுக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் போயிட்டு வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக மொட்டை எடுத்துகிட்டு வரும்போது என்னை வேலை விட்டு எடுத்துட்டாங்க. மொட்டை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னை இந்த ஹேர் ஸ்டைலோட தான் மக்கள் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் இது நீங்கள் வந்து ஃபேஷனுக்காக வச்சுருக்கீங்க, ஸ்டைலுக்காக வச்சுருக்கீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்துட்டு நடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழில் கூப்பிட்டு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கெட்டப்லாம் போட்டு முடிச்சுட்டு நடிக்க சொல்கிறாங்க, நடிக்கவே வர மாட்டேங்குது. அப்புறம் இல்லைங்க, எனக்கு இது செட் ஆகலை, நான் வந்து போய்க்கிறேன், எனக்கு நடிக்க வரல. நிறைய பேருக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் சரியில்லைன்னா உண்மையிலேயே அவங்களோட ஃபேமிலி, இங்கே மேக்ஸிமம் சிங்கிள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர். அப்படி எனக்கு இப்போயுமே யுகனோட பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரிலாம் போகிறதில்ல, போக முடியல. நிறைய ஸ்கூலோட ஆனுவல் டே போகிறேன். என் பையனோட ஆனுவல் டேவை நான் இப்போ வரையும் ஒரு நாளும் பார்த்ததில்ல. அவனும் 7th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். எங்கள் அம்மா பக்கத்துலாம் கை போடுவான். நான் கை போட்ட கடை நீ கையெடுமா, எனக்கு எங்கள் அப்பா தாம்மா கை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் திரும்பி படுப்பான். ஸோ அதனால் வந்துட்டு என்னை பெருசாக தேடுறதுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இப்போ வளர வளர தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேடுறான். எப்போ ஒரு ஷூட்டிங் முடிச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணுறது, உன்னை பார்க்கறதுக்காக தான் முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன கரியர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம லைஃப் போயிடுச்சுங்கிற மாதிரி உட்காந்துருவாங்க சில இடங்களில். பட் ஃபெயிலியரை நான் ஃபெயிலியர்னு பார்க்க மாட்டேன். அது எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அதுதான். அங்கே நீங்கள் மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு 4 பேர்கிட்ட நம்மளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நான் வந்து நல்லவளாக ஷோ பண்ணி அங்கே எனக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. சாரி தான் கொடுக்க வந்தாங்க, வராங்க போயிடுறாங்க. அது ஒரு தயக்கம். நானும் கூப்பிட்றேன், இங்கே வாங்க என்ன. இல்லை எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்ன பண்ண நீங்கள் பயப்படுறதுக்கு, என்ன வேணும்? ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் அன் ஆண்டர்பிரனர் ஆக்ட்ரஸ். இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டு போடலாம், அந்த அளவுக்கு இருக்காங்க. வி ஹேவ் லயா மேம் வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் உங்களை பார்க்குறப்போ டிக்டாக்காக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், சோஷியல் விஷயங்களையும் நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து வந்தோம். அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ், ஆண்டர்பிரனர் இப்படின்னு போயிட்டுருக்கு. ஹவு இஸ் யோர் ஜேர்னி மேம் ஸோ ஃபார்? வாஸ் குட். ஏன்னா ஒரு வாரத்தில் முடிச்சிட்டீங்க. அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வராமலாம் இருக்கவே இருக்காது. எல்லாரும் மனுஷங்க தானுங்க, எல்லாமே அப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது. பட் கீழே ஒரு 6 அடிக்கும்போது கூட ஒரு பேட் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போயிட்டு தான் அடிக்க முடியும். அந்த பின்னாடி போகிற டவுன்ஃபாலில் தான் நமக்கு தெரியும் யாரெல்லாம் கூட இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ டவுன்ஃபால் வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் பெருசாக ஒரு உயரத்துக்கு போகிறீங்க, இப்படி இருந்து தான் இப்படி போகும், இப்படி இறங்கும்போது இப்படி ஏறுறது தான் சந்தோஷம், அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த ஒரு விஷயம், அதை அனுபவிச்சிடணும், கீழே இறங்கும் போதுமே அதை அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து திண்டுக்கல் சொந்த ஊர். நான் காலேஜ் படிக்க முடிச்சதுலேருந்து நான் விஜயவாக தான் இருந்தேன். நான் ஒரு ஷோ ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு ஷோ ஒன்று, சமையல் ஷோ ஒன்று அதுக்கு ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் போயிட்டு வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக மொட்டை எடுத்துகிட்டு வரும்போது என்னை வேலை விட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் டிக்டாக்ல வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அப்போது டிக்டாக்கோட சூப்பர் ஸ்டார் தமிழில் நான் அந்த மாதிரி என்னோடய ஜேர்னி அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரி எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்துட்டு நடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழில் கூப்பிட்டு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கெட்டப்லாம் போட்டு முடிச்சுட்டு நடிக்க சொல்கிறாங்க, நடிக்கவே வர மாட்டேங்குது. ஆங்கர் பண்ணி கை இப்படி இப்படியே வரும்ல, அதே மாதிரியே வருது. ஸ்க்ரீனில் கூட அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இல்லைங்க, எனக்கு இது செட் ஆகலை, நான் வந்து போய்க்கிறேன், எனக்கு நடிக்க வரல அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 1 மந்த் வரலைன்னா நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மந்த் கொடுத்தாங்க. அப்போ அதில் தான் நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டது, அப்படியே அடுத்தடுத்து செல்வா சார் கூட படம் பண்ணது எல்லாமே. நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், நான் வந்து கேன்சர் பேஷண்ட்காக நான் மொட்டை அடித்தேன், விச் இஸ் அ குட் காஸ். எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் தட் வில் காஸ் ஆர் கரியருங்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்க மாட்டோம். ஏன் வந்து பொண்ணுங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக ஹேர் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க்காக வந்து நிற்கல. நான் ஏன் எடுக்கிறதும் சரி வச்சுக்கிறதும் சரி என்னோட உரிமை. அதை நான் வந்துட்டு டெலிவிஷனுக்காக நான் இப்படி தான் இருக்கணும், நான் ஆங்கர் பண்ணுறதுனால இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையில் தள்ளுறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம இஷ்டம் தான். அதனால தான் நான் இப்போ வரையும் முடிவு எடுக்கிறேன். இப்போது மொட்டை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
என்னை இந்த ஹேர் ஸ்டைலோட தான் மக்கள் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி வளர்ந்துருந்தாலும் நீளமாக வளர்ந்துருக்குமே, அப்போ நீங்கள் கட் பண்ணிடுறீங்களா, நீங்கள் அதை தான் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக தான் பண்ணேன். இப்போயும் நான் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். எப்போவுமே நான் எல்லா மேடையிலுமே சொல்லுவேன், இந்த உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்மளோட வாழ்க்கை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை. எண்ணம் அழகாக இருந்ததுன்னா நாம் அழகாக இருப்போம். நீ எப்படி பார்க்குறியோ அப்படியே நானாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு அப்படியான மைண்ட் செட் தான். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு இதே ஹேர் ஸ்டைல் போதும். நான் சீரியலில் கூட நான் விக் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னுமே எனக்கு சீரியல் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லா சீரியல்லுமே வந்துட்டு என்னோடய லாங் ஹேர் கொண்ட அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எனக்கு முடி தேவைப்பட்டும் கூட யாராவது ஒரு 10 பேர் இப்போது எப்படி இருக்கும்னா, எனக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் முன்னாடி நம்ம முன்னாடி உட்காந்துருக்கும் போது அவங்க ஒரு வழுக்கு இதழோடு உட்காந்துருப்பாங்க. நான் ஒரு நல்ல தலை சீவி பூ வச்சுட்டு போய் உட்காந்து அவங்களுக்கு எந்த இன்ஃபீரியாரிட்டியும் கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் என்னுடைய முடிவு எனக்கு இப்படியாகவே இருக்கட்டுமேன்னு நான் முடிவு எடுத்தேன். இந்த முடிவை எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய பட்சத்தில் அது அவங்கவுங்களுடைய விருப்பம், சுதந்திரம். அதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது நீங்கள் வந்து மாடர்னாக ஃபேஷனுக்காக வச்சுருக்கீங்க, ஸ்டைலுக்காக வச்சுருக்கீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு இப்போவும் மல்லிகைப்பூ வாசம் பார்த்தா அவ்வளோ பிடிக்கும், பூ வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். நம்மளும் ஒரு சராசரியான பெண்கள் தானே. என்ன தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கூட பெண்களுக்கே பிடிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எனக்குமே பிடிச்சிருக்கு. பட் அதை தாண்டி எனக்கு இப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு அந்த இது பெருசான்னு கேட்டாக்க எனக்கு அதுதான் வேணும்னு தோணுது. ஹவு டு யூ மேனேஜ், லைக் ஒரு பக்கம் பிஸ்னஸ் இருக்குது, ஒரு பக்கம் வந்துட்டு ஆக்டிங் இருக்குது, ஒரு பக்கம் ஃபேமிலி இருக்குது. ஹவு டு யூ பேலன்ஸ் எவ்ரி திங்? ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சீரியல் பண்ணலாம், மேக்ஸிமம் 2 சீரியல் பண்ணலாம். 4 சீரியலும் பண்ணிவிட்டு ஒரு மாதத்தில் 2 எக்ஸ்போவும் வைக்கிறோம், ஒரு எக்ஸ்போவும் வைக்கிறோம், இதையும் பார்க்கணும். என்னோடய பிஸ்னஸ் இருக்குது. நான் வந்து பட்டிமன்ற பேச்சாளர். ஸோ நான் வந்துட்டு ஸ்பீக்கராகவும் போவேன், ஸ்கூல் காலேஜுக்கு வந்துட்டு கெஸ்ட்டாகவும் போகிறேன், நிறைய கடை திறப்பு விழாவுக்கும் போகிறேன், சொசைட்டியில் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போகிறேன். அதையும் பார்த்துட்டு ஃபேமிலியை பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் எனக்கு என்னோடய ஃபேமிலி வந்துட்டு ஃபுல் சப்போர்ட். என்னோடய அம்மா அப்பா தான் யுகனை பார்த்துக்கிறாங்க. யுகனோட 28வது நாள் நான் எங்கள் அம்மா கையில் கொடுக்கும்போது அவன் எப்போ வரையும் எங்கள் அம்மாவை தான் அம்மான்னு கூப்பிடுவான். என்ன சசி என்ன எப்படி இருக்க, வந்துட்டியா, ஷூட்டிங் முடிச்சா, அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் சரியில்லைன்னா உண்மையிலேயே அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு பெருசாக வெளியிலேருந்து எந்த ஷோல்டரும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் வந்து பெற்றவங்க கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தவறுறாங்களோங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுது. நிறைய கோவப்படுவாங்கள்ல, வயசாச்சுன்னா நம்மளாம் கோவம்ல, நம்ம என்ன பேசினாலும் நம்ம அம்மா தானே பேசினாங்க, நம்ம அப்பா தானே பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை. நீ எப்படி இந்த வார்த்தை என்னை பார்த்து சொல்லுவாங்கிற ஒரு விஷயத்த நம்ம அம்மாக்கிட்டேயே அப்பாக்கிட்டேயே கிட்டே தான் சண்டை போட்டுட்ருப்போம். நீங்கள் மேக்ஸிமம் சிங்கிள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர். அப்படி எனக்கு பிளஸ்டு நான் என்னோடய ஃபேமிலி அம்மா அப்பாவே எல்லாமே பார்த்துக்கிறாங்க வீட்டு போகிறப்ப. பட் இப்போயுமே யுகனோட பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரிலாம் போக முடியல. பட் தவிர்க்கவே முடியாது, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாக்க நான் போகிறேன், அட்டன் பண்ணுறேன். நிறைய ஸ்கூலோட ஆனுவல் டே போகிறேன். என் பையனோட ஆனுவல் டேவை நான் இப்போ வரையும் ஒரு நாளும் பார்த்ததில்ல. அவனும் 7th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். கேஜி படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். நம்மளாம் நிறைய பேர் குடும்பத்துக்காக ஓடுறோம், குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தா தெரியுது, நான் இவ்வளோ நாள் குடும்பத்துக்காக தானே உழைச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம சொல்லி தான் நமக்கே தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது. அண்ட் யூ வில் மிஸ், லைக் 28 நாள் குழந்தைய நம்ம அம்மா கையில் விட்டு அவங்க நமக்காக வந்து சப்போர்ட்டிவாக வளர்த்து கொடுக்கறது, அது எல்லாம் இப்போ நடக்கிறதே. நான் திண்டுக்கல்ல இருந்தேன். அப்போ நான் வந்து இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது என் கையில் 2 வீலர் இல்லை. நான் வந்து லைக் உங்களை மாதிரி தான் நானும் வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்ருப்பேன் ஷோவுக்கு, யாராவது வந்தால் கெஸ்ட்டுக்கு. அப்போ வந்து என்னோடய சம்பளம் ஒரு ஷோவுக்கு 1000 rupees எனக்கு ஞாபகம் இருக்குது. சென்னைக்கு வரும்போது 10 வருஷம் இருக்கும். யுகன் பிறந்த யுகனுக்கு இப்போ 12 வயசு, 10-11 வருஷம். சென்னையில் எனக்கு எந்த ஏரியானே தெரியாது. ஆம்னி பஸ்ஸில் வந்தால் காசு செலவாகுமே, ட்ரெயினில் நார்மல் டிக்கெட் எடுப்போம்ல, புக் பண்ண நம்ம ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில், அந்த மாதிரி தான் இங்கே சென்னைக்கு ஒரு டைமும் வருவேன். ஏன்னா அப்படி வந்தால் எனக்கு 100 ரூபாயோட டிக்கெட் முடிஞ்சிடும். பஸ்ஸில் போட்டால் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அதனால் திண்டுக்கல்லேருந்து கிளம்பி இங்கே வந்து என்னோடய ஆஃபீஸ் வந்துட்டு இங்கே MMDA காலனி. அதுக்கும் எங்கள் வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் போகணும். பஸ்ஸில் போனால் 2 ரூபாய் 3 ரூபாய் கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. நடந்து போவேன். டெய்லி ஒரு 6 கிலோமீட்டர் நடப்பேன், வரும்போது 6 கிலோமீட்டர் நடப்பேன். நானே நடந்து தான் வீடெல்லாம் தேடி இருக்கேன். சென்னையில் எனக்கு சென்னையே தெரியாது எனக்கு. சென்னை எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நாங்கள் ஒரு மாதிரி கிராமம் பார்ந்த பகுதிகளில் என்ன தோணுதோ இங்கே இருக்கிறது அப்படியே பேசிடுவோம். பட் இங்கே அது பேசும்போது நிறைய இடத்துல தப்பாகுது.
இப்போலாம் மனுஷங்க கிட்ட எல்லாத்துலேயுமே ஃபில்டர் போட்டு பேசுகிறோம். இப்போ நான் கிட்ட பேசினா கூட மனசுக்கு தோன்றதை பேசணும். ஐயோ இதை எடிட் பண்ணி இப்படி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மைண்ட் செட்டோட பேசினா நான் என்ன நினைக்கிறேங்கிறத கடைசி வரையும் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஃபில்டர் மாட்டிட்டு அலையிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே சென்னை வந்துட்டு நானே தான் அலைஞ்சி திரிஞ்சு வீடெல்லாம் தேடி செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு மாதம் ஆச்சு அந்த சம்பளம் வாங்கி. அதுக்கப்புறம் தான் யுகன் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு யுகன் வந்துட்டு அப்போ ஒரு 2 months பேபி. டக்குன்னு உடம்பு சரியில்லை. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு எனக்கு தெரியாது, பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியாது, 2-wheeler இல்லை. அப்போ எனக்கு இந்த ஓலா அந்த மாதிரி ஆப் எல்லாம் கூட எனக்கு புக் பண்ணவே தெரியாது. ஈவன் எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த எப்படி எடிட் பண்ணணும் அந்த மாதிரியான நாலேஜெல்லாம் எனக்கு பெருசாக அப்போ கூட கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், நான் நல்லா உழைப்பேன். என்ன வேலை செஞ்சாலும் அதை கொஞ்சம் உருப்படியாக செய்யணும்னு நினப்பேன். இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் அதான் சொல்லுவேன், நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் உருப்படியாக செய்யுங்க. நீங்கள் சமோசா போட்டால் கூட நீங்கள் தான் சூப்பராக சமோசா போடுறீங்கன்னு இந்த உலகம் சொல்லணும். டெல்லியில் ஒரு தடவை வந்துட்டு ஒரு கடையில் கூரை கடை தான், அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரைடு போச்சு. கூரை கடையில் என்னடா ஐடி ரைடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமோசா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில். பல கோடி டேர்ன் ஓவர் ஆகுது ஒரு சமோசா விற்று. க்யூ எங்கேயும் இருக்கும். ஸோ விஷயம் என்னென்னா, நீ செருப்பு தைச்சா கூட நீ தான் பர்ஃபெக்டாக செருப்பு தப்பன்னு வந்துட்டு உங்ககிட்ட வந்து நிற்கணும். எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். நாம் அந்த தொழிலை எவ்வளோ சுத்தமாக செய்கிறோம், எவ்வளோ சிறப்பாக செய்கிறோங்கிறது தான் நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்கும். அதுதான் கொண்டு வந்து இருக்கு. ஆனால் பையன் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு என்னால் போக முடியல, இல்லைனா வந்துட்டு என்னால் அவனோட ஆனுவல் டே பார்க்க முடியல, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்னால் அட்டென்ட் பண்ண முடியல என் பையனுக்காகங்கிறது. யூ வில் ஆல்சோ மிஸ் ஹிம், ஹி வில் ஆல்சோ மிஸ் யூ, அண்ட் தட் பார்ட் இஸ் லிட்டரலி ஹார்ட். நம்ம ஏன்னா நம்ம மதராக நம்ம அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுற விஷயங்களும் இருக்கும். ஹவு டு யூ ஹேண்டில் இட்? ஆக்சுவலி யுகன் வந்து இங்கே எப்போயுமே எங்கள் அம்மா பக்கத்தில் தான் படுப்பான். எனக்கு அது எங்கள் அம்மா பக்கத்தில் தான் கை போடுவான். நான் கை போட்ட கூட நீ கையெடுமா, எனக்கு எங்கள் அப்பா தான்மா கை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பக்கம் அவங்க பாட்டி பக்கம் தான் வந்துட்டு திரும்பி படுப்பான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து முழுக்கவே நான் இருந்தாலும் எனக்கு அவனோட பாட்டி தான் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு என்னை பெருசாக தேடுறதுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நானும் பெருசாக பாண்டிங் ஆகிறதுக்குமே எனக்கு பயமாக இருக்கும். பையன்தான் விட்டுட்டு போனால் ஃபீல் பண்ணிவிடுவானோ, எங்கேயாவது அவுட்டோர் ஷூட்லாம் போடுறாங்க போனால் வந்து நான் மேக்ஸிமம் நான் வீட்லேயே இருக்கிறதில்ல. நான் நைட்டு ஒரு நேரம் சாப்பிட்றேன்ல, அது மட்டும் தான் நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன். காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் போவோம், நைட்டு 10-11 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு தேவையானதை எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு போகும்போது மணி 12-12 ஆகிடும். இந்த ஷூட்டிங்கோட பிரேக்கில் நான் என் பிஸ்னஸ்க்கு ஃபுல்லாக நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அப்புறம் நான் என்ன பேசணும் அதை பண்ணணும். இங்கே உட்காந்துட்டே மண்டபம் புக் பண்ணணும். அப்புறம் ஏதாவது ஒரு பிரேக் அடித்தா மண்டபத்தில் போய் வீடியோ எடுக்கணும், மறுபடியும் வரணும், ஸ்டால் ஓனர்ஸ் மீட்டிங் பார்க்கணும், இங்கே பார்ட்டிஷன் பார்க்கணும், ஸ்பீக்கர் பார்க்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வாங்குறதுலேருந்து, நான் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன்னா கூட முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் வாங்கணும், போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் சர்வீஸ் எல்லாத்தையுமே பெர்மிஷன் வாங்கணும். ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறோம்ல, முடியுதில்ல. அப்போது ஓகே தான், அது ஒருத்து தான், பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இருக்காது அவனுக்கு மேக்ஸிமம். என்னென்னா எல்லாத்தையுமே அவனுக்கு எங்கள் அம்மா பார்த்துக்கிறாங்க. பட் இப்போ வளர தான் வந்து கொஞ்சம் தேடுறான். எப்போவும் ஒரு ஷூட்டிங் முடிச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணுறது, உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி வைக்கவா, கால் வலிக்குதா அமுக்கி விடுவான்லாம் கேட்டால் கால் அமுக்கி விடுவான். நைட்லாம் வந்துச்சுன்னா உன்னை பார்க்கறதுக்காக தான் முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா எப்படி போனாலும் நான் 11 மணி 11:30 ஆகிடும். எனக்கு ஈஸியாக இல்லை ஷூட்டு. நான் அங்கே முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு கண்டிப்பாக 11:30 10:30 அந்த மாதிரி ஆகிடும். முடிச்சுட்டு உட்காந்துட்டு காலெலாம் அமுக்கி விட்டுட்டு சம்டைம்ஸ் சைலெலாம் போட்டு விட்டுட்டு நமக்கு அது போதுமே அப்படின்னு தோணும். ஃபெயிலியர் ஒரு விஷயத்தில் பார்க்குறோம், 2 விஷயத்தில் பார்க்குறோம், வீல் ஜஸ்ட் ஓகே ஃபைன், இன்னொரு விஷயம் நமக்கு இருக்குன்னு போயிடலாம். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஃபெயிலியர் பார்க்குறோன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதோ இல்லைன்னா நம்மளே டவுன் பண்ணிவிடும் சில இடங்களில். அதுலேயும் மெயினாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுதான் வந்து இவங்க வேறு விஷயத்தில் கரியர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம லைஃப் போயிடுச்சுங்கிற மாதிரி உட்காந்துருவாங்க சில இடங்களில். அந்த மாதிரி தருணம் உங்களுக்கு இருந்திருக்கா? இங்கே இருந்திருக்கு, எல்லார் லைஃப்லேயுமே அது இருந்திருக்கு. அதை கடக்காமல் யாருமே வர முடியாது. பட் ஃபெயிலியரை நான் ஃபெயிலியர்னு பார்க்க மாட்டேன். அது எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு, அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபெயிலியர் வந்துட்டனால நம்ம தோற்று போயிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. 4 பேர் நம்மளை குறை சொல்கிறாங்கன்னா உண்மையில நம்ம மேலே குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சொல்கிற 4 பேருக்கு வேறு வேலை இல்லை. அங்கே நீங்கள் மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு 4 பேர்கிட்ட நம்மளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த சொசைட்டிக்காக நம்ம எதையுமே மாற்றிக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுதான் நான். நீங்கள் எங்களுக்கு கெட்ட வேலை பார்த்தீங்களா, சூப்பர், அதுதான் நான் வந்து நல்லவளாக ஷோ பண்ணி அங்கே எனக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. நான் நிறைய சீரியலில் வில்லியாக பண்ணி எனக்கு வந்து பேசும்போதே என்னுடைய குரலும் சரி, என்னோடய ஆட்டிடியூட் அது எப்படின்னு தெரில, நீங்கள் பார்க்குறதுக்கு வில்லி மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட அந்த பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. நேற்று ஒரு ஸ்டால் ஓனர் ஒருத்தவங்க இங்கே செட் பண்ணிவிட்டு ஒரு சாரீ தான் கொடுக்க வந்தாங்க. வராங்க
போயிடுறாங்க. அது ஒரு தயக்கம். நானும் கூப்பிட்றேன், இங்கே வாங்க என்ன அப்படின்னு. இல்லை எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. என்ன பண்ண நீங்கள் பயப்படுறதுக்கு, என்ன வேணும், saree கொடுக்கணும், gift பண்ணணும், இவ்வளோ தானேப்பா. ஒரு ஸ்கூல் பிரின்சிபல்லாம் பார்த்தாக்க நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி அது என்ன விஷயம்னு எனக்குமே தெரியல. அது மேபி எங்கே வந்து நம்மள ஒரு வேளை வில்லியாவே பார்த்து நம்ம வந்து அப்படி தான் இருப்போமோ அப்படின்னு நினச்சிடறாங்களோ என்னன்னு தெரில. இல்லை நான் வில்லியாவே நடித்து வந்துட்டு என்னுடைய பாடி ஸ்லாங் அப்படி வந்துருதான்னு தெரில. ஆனால் உண்மையிலே நல்லா பழகுறவங்களுக்கு தெரியணும், அவ்வளோ ஒர்த்தே இல்லை. ஆக்சுவலாக நான்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, டம்மி பீஸு. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த வில்லி அளவுக்குலாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பாசம் கொடுத்துட்டாலே நான் உங்களை விட 100 மடங்கு பாசம் கொடுக்குற ஒரு ஆள் தான். எனக்கு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எனக்கு கெட்டது பண்ணால் கூட உங்களை நான் கெடுக்கணும் வைக்கணும்லாம் என்னோடய தாட் இருக்காது. நீ எனக்கு இது பண்ணிட்டியா, நான் அவனோட பெருசாக ஜெயிச்சு காட்டுறேன், அவ்வளோதான். அந்த மென்டாலிட்டி தான் இருக்கும். when comes to அந்த வில்லி கேரக்டர்ஸ்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அது வீட்டில் சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுறது உண்டு. ஏன்னா நம்ம நீங்கள் 4 சீரியல்லையும் வில்லியா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு வில்லி மாதிரியே நம்ம என்ன தெரியுமா, இந்த வில்லன் வில்லி பண்ணுறாங்கல்ல இவங்க வந்து சூப்பர் பியூர் ஹார்ட்டடாக இருப்பாங்கங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் வில்லி பண்ணுறேன் அதனால் அப்படி சொல்கிறேன்லாம் கிடையாது. நீங்கள் நம்பியா சார்லேருந்து நம்மளோட தமிழ் சினிமாலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸ் வந்துட்டு இதில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, ஒரு வில்லன் தெலுங்கு ஆக்டர். ஓகே, அந்த மாதிரி நிறைய வில்லன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் திரைக்கு முன்னாடி நான் எப்படிங்கிறத பற்றின விஷயங்கள், நான் காசு வாங்குறேன், நான் வில்லன் நடிக்கிறேன், அவ்வளோதான். பட் நான் ரியலாக என்னவா இருக்கேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ மேக்ஸிமம் வில்லன் வில்லி பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த மாதிரி தான். அவங்க கான்ட்ராஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து ஆமாம் அப்படி பண்ண வச்சுருவாங்க. அவங்கள பற்றி தெரியும் போது நல்லா பழகி பார்த்தா தான் தெரியுது எப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரகசியம், அந்த ரகசியத்தை நம்மளாலே பாதுகாக்க முடியலன்னா இன்னொருத்தன் போய் பாதுகாப்பான்னு எப்படி நம்புறது? ஒரு காலத்தில் நீங்கள் உங்களை உண்மையாக தானே லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. உண்மையாக தான் லவ் பண்ணியிருந்தாலும் ஒருத்தர் எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு வெறுப்பேற்றுறதுக்கு முடியும், கஷ்டப்படுத்த முடியும்? இப்படியெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து போகிறதுக்கு பதிலாக செட் ஆகும்னா ஆகும்னு சொல்லுங்கள், ஆகலைன்னா பிரச்சனையே இல்லைங்கிறேன். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.